இந்த ரப்பர் பந்து படம் பார்த்துருக்கீங்களா? ரப்பர் பந்து 2014 ஈடன் கார்டன்ஸ்ல இந்தியாக்கும், ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் நடக்குது. 2 மாசமா கையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துட்டு இருந்த ரோஹித் சர்மா மறுபடியும் வந்து பேட்ட கையில எடுத்து வந்து கிரீஸ்ல நிக்கிறாப்ல. ஸ்ரீலங்காக்காரனுங்க போட்ட போடுல ரோஹித் சர்மா தெற்கு திசை தெரியாம திணறி போய் நின்றுக்காப்ல. பொறுத்தது போதும் ஒரு அப்பா பீலான்னு சொல்லிட்டு ஒரு பால கப்புன்னு அப்புனா நேரா ஃபீல்டர் கிட்ட போயிருச்சு. ஆனா என்ன மேட்டர்ன்னா ஸ்ரீலங்காக்காரன் தொல்லு விட்டுட்டான். ஆப்போசிட்ல இருந்த ரஹானே அவுட்டு. அதுக்கப்புறம் வந்த அம்பத்தி ராயுடும் அவுட்டு. இப்போ கிரீஸ்ல விராட் கோலியும், ரோஹித் சர்மாவும் இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா பொறுமையா ஆடிட்டு இருக்காப்ல. சுமார் ஒரு 72, 73 பாலுக்கு தான் 50 அடிக்கிறாப்ல. ஏன்னா 2 விக்கெட் போயிருக்கு. நம்ம தான் சென்சிபிளா விளையாடணும். நம்மளும் 2 மாசம் அவுட் ஆஃப் டச்ல இருக்கோம்னு சொல்லிட்டு, புரிஞ்சு தலைவன் விளையாண்டுருக்கான். இந்த சைடும் விராட் கோலி ஸ்டடியா விளையாண்டுருக்காப்ல. 2 பேரும் ஸ்டடியா விளையாண்டு, அப்படியே டீமோட ரன்ன கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு இருக்காங்க. 100 பாலுக்கு 100 ரன் அடிச்சிட்டாப்லயா? இது வந்து ஒரு கம்பேக்கு அப்புறம் ஒரு 100 ரன் அடிக்கிறது ஒரு தரமான விஷயம். கான்ஃபிடன்ஸுக்கு உதவக்கூடிய விஷயம். அந்த காரணத்தினால தலைவன் ஆல்ரெடி குஷி ஆயிட்டான். தலைவன் வந்து கியர மாத்தி, பார்க்கிறவன் எல்லாத்தையும் பாரபட்சமெல்லாம் பார்க்கல. யார் இவன்? எந்த ஊர்க்காரன்? என்ன மொழி பேசுவான்? எதுவும் கிடையாது. பந்து போட்டா நான் பொழப்பேன் அப்படின்னு தலைவன் கிளம்பிட்டான். புடிச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாப்ல. 100 அடிக்கும்போது 100 பால் புடிச்சாப்ல. 150 அடிக்கும்போது 126 பால். இதுக்கப்புறம் தலைவன் வந்தா மழை, போனா மசுருன்னு தான் விளையாடப் போறான். அது வேற கத. அதுல 1, 2 மிஸ் ஹிட் ஆயி, நேரா கீப்பர் கிட்டயோ, இல்ல லாங்ல இருக்கிற ஃபீல்டர் கிட்டயோ போய் கேட்ச் ஆயி, தலைவன் அவுட் ஆயி போறது தான் ஸ்கிரிப்ட். ஆனா, அன்னைக்குன்னு பார்த்து ஸ்கிரிப்ட் மாறி போச்சு. ஸ்ரீலங்காக்காரனுங்க கதர்றானுங்க. "பாப்பு எங்கள உட்டுருங்க. இத்தோட முடிச்சுக்கலாம் மேட்ச்" அப்படிங்கிறானுங்க. "இல்ல, இல்ல நீ வா வந்து பந்து போடுன்னு" சொல்லிட்டு, மறுபடியும் வெளுக்கிறாப்ல. வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக 2 டூ 200 அடிச்சது ரோஹித் சர்மா தான். அன்னைக்கு தன்னோட 2வது 200யும் அடிக்கிறாப்ல. இத அடிக்கும்போது வெறும் 151 பால் தான் புடிச்சிருக்காப்ல. 200 அடிச்ச குஷியில இன்னொரு 6 போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தலைவன் சொருகுறான். ஆனா என்ன ஆயி போச்சுன்னா, அது நேரா ஃபீல்டர நோக்கி போயிட்டு இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து ஸ்ரீலங்காக்காரனுக்கு பேட் ரெப் ஆயி போச்சு. பால மறுபடியும் தொல்லு விட்டான். அது 4 போயிருச்சு. அதுவும் ஒரு 240 இருக்கும்போது, தலைவன் ஒரு விதமான ஷாட் அடிப்பான். அத என்னன்னு சொல்லி விவரிக்கிறதுன்னே தெரியல. யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்க. அதையும் அடிச்சு 250 அடிச்சிட்டாப்ல. வெறும் 174 பால்ல. இந்த ஃபர்ஸ்ட் அடிச்ச 100 100 பாலு. அதுக்கப்புறம் அடிச்சிருக்கிற 150 வெறும் 66 பாலு. அந்த மாரி அடி அன்னைக்கு அடி. கடைசி பாலு ரோஹித் சர்மா 264 ரன் அடிச்சிருக்காப்ல. இந்த ரப்பர் பந்து படம் பார்த்திருக்கீங்களா? ரப்பர் பந்து. அதுல வந்து கெத்துன்னு ஒருத்தர் இருப்பாப்ல. அடிச்சு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கிட்டு, கடைசியில அவுட் ஆயிட்டு சிரிச்சுட்டே போயிருவாப்ல. ஆப்போனன்ட் எல்லாம் குஷியாயிருவானுங்க. அதே சம்பவம். கடைசி பாலு. சுமார் 299 பால் முடிஞ்சது. 300வது பால ரோஹித் சர்மா நேரா ஃபீல்டருக்கு அடிச்சு, அவுட் ஆயிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாப்ல. ஆனா என்ன இங்க ஆப்போனன்ட் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.